வணக்கம். உங்களுக்காக வைத்தியர் கனகமாரியப்பன். இன்றைய நோய்க்கான தீர்வு நெஞ்சு வலி. நெஞ்சு வலினா அசால்ட்டாக இருந்துடாதீங்க. வாயு மாதிரி கூட உங்களுக்கு வலி இருக்கலாம், இல்லை நெஞ்சு குத்தல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தச்சமே தீர்வு தான். தேவையான பொருள் ஒரே ஒரு வெத்தலை, கொஞ்சம் அதாவது ஒரு 3 கல் உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சர்க்கரை, ஒரே ஒரு பூண்டு பல், கொஞ்சோண்டு லேசாக சின்ன துண்டு இஞ்சி. இது செய்முறை தெரியுமா? அவங்களுக்கு எப்போ அந்த வலி கொஞ்சம் குத்தல் அந்த மாதிரி வலி வருதோ அப்போ என்ன பண்ணால், முதல்ல தண்ணி ஒரு டம்ளர், அதாவது அவங்களுக்கு குத்தும் போது வெது வெதுப்பாக தண்ணி கொஞ்சோண்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சூடாக வெது வெதுப்பாக தண்ணி உள்ளே கொடுத்துடணும். கொடுத்துட்ட பிறகு அந்த ஒரு வெத்தலையில் 3 கல் உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூனு சர்க்கரையை வைக்கணும், ஒரே ஒரு பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த 4த்தையும் அந்த வெத்தலில் வச்சு நல்லா மடிச்சுட்டு நல்லா மென்று சாப்பிட சொல்லணும். மரன்னு நல்லா மென்று சுவைச்சு நல்லா சாப்பிட சொல்லிடணும். அந்த வலி வர நேரத்தில் டக்குன்னு சாப்பிடும்போது அந்த வலி சாப்பிட்டுட்டு தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சுடு தண்ணி உள்ளே குடிக்கணும். இது குடித்த உடனே அவங்களுக்கு அந்த வலி உடனே ஒரு 10 செகண்ட்லேயே உங்களுக்கு அந்த வலி குணமாகும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அங்கே உள்ள ஆஸ்பத்திரியோ இல்லை மருத்துவரோ பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே தீர்வை தச்சமே தீர்வை நம்ம உள்ள மருந்து எப்படின்னா எடுத்துக்கலாம். இது உடனே நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இதை விட்டுட்டு எப்படின்னா சோடா குடிக்கணும், அதேமாரி சோடா குடிச்சா இதாயிரும், ஈனா குடிச்சா சரியாக போயிடும், கேப் வந்தால் அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. இந்த மருந்து சாப்பிடுங்க, உடனே சரியாகும். இது இந்த வயசில் சாப்பிடணும், அந்த வயசில் சொல்லி யாருக்கு வந்தாலும் சரி, நெஞ்சு குத்தல் அந்த மாதிரி வாய் வந்தாலும் இது உடனே சாப்பிடுங்க, உடனே தீர்வு கிடைக்கும். சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் தேன், ஒரு 10 வயசு மேலே இருக்கவங்களும் தேன் இருந்தால் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் விட்டுட்டு அப்போ கலந்து, நம்ம அது தேனுக்கு பதில் சக்கரை வைக்கிறோம். இல்லை நம்ம சக்கரை தேவையில்ல தேன் வச்சா கூட சக்கரைக்கு பதில் தேன் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு